இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 3 நாளைக்கு முன்னாடி இருக்கும். பட் என்னால வீடியோவே ஒரு 4 டேஸா போட முடியல. அதுக்கு மொத சாரி. ஏன்னா எனக்கு டைம் இல்ல. அத்தோட உடம்பும் கொஞ்சம் முடியலாம இருந்தது. சரி அத்தோட ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லேட்டரா போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஊர்லேருந்து வந்த துணி எல்லாத்தையுமே எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டாச்சு. இது பட்டு புடவ. வந்த உடனே நல்லா வெயில்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மடிச்சு வச்சாச்சு. ஏன்னா பட்டு புடவைய ரொம்ப அலசக்கூடாது இல்லையா? அதனால ஊர்லேருந்து அத்தை அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து குடுத்து விட்டுருந்தாங்க. அத தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருந்தேன். எனக்கு வந்து பாதுஷா இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். அதனால அத அத்தை நெறையா குடுத்து விட்டுருந்தாங்க. இந்த லட்டு அதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். மிச்சர் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது வந்துட்டு இன்னைக்கு எடுத்த வீடியோ. அதாவது 3 நாளைக்கு முன்னாடியே நான் காய்கறி எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். பட் எதையுமே நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கல. அப்படியே கட்டப்பையோட தூக்கிட்டு ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன். வீட்லயுமே சமைக்கிற வேலை இல்ல. அதனால அப்படியே இருந்துட்டு இருந்துச்சா, அதனால இன்னைக்கு சரியா அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கிராசரியும் வாங்கி வச்சிருந்தேன். அதையும் எடுத்து இன்னைக்கே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ரொம்பவே மினிமலா தான் தேவைப்பட்டுச்சு. அதனால அத மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.